கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்துல வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. இந்த மாசம் டிசம்பர் மாசம் அதிகால வேளையில 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய தினமும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை புதுசா யாராவது இணைந்திருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து உள்ள செய்திகளுங்க, அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். தூங்கும் முன்பாக தினம்தோறும் இந்த மாசத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே நாம் எப்படி நன்மைகளை செய்ய வேண்டும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிம்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படிம்பாங்க, சர்ச்சைக்கு போறேன் அப்படிம்பாங்க. ஆனா 10 ரூபா கூட ஒரு நன்மை செய்ய மாட்டாங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, தான தர்மம் பண்ண மாட்டாங்க, நன்மை செய்ய மாட்டாங்க, பரிசுத்தவான்கள் கனம் பண்ண மாட்டாங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள் உண்டு. 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையா எப்படிலாம் நம்ம நன்மை செய்யலாம். அதிகால வேளையிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்திலே நம்ம எப்படி நன்மை செய்யலாம் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்ற விரும்பிய ஐஸ்வர்யவான் என்று தலைப்பு எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 30 ஆகிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வசனம் இருக்கு. அதுல நம்ம 21ஆம் வசனத்துல நம்ம செய்தியை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசுட்ட வந்து ஒரு ஐஸ்வர்யவான் வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவரு கற்பனை கைக்கொள்ளன்னு சொல்லி அழகா சொல்றாரு. இதையெல்லாம் நான் சிறு வயது முதல் நான் செய்யறேன், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறாரு. உடனே இயேசு சொல்றாரு, ஒருவேளை நீ பூரண சர்க்குணா இருக்க விரும்பினால், இன்னும் பரிபூர்ணம் அடையணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டால், அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அதை முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால், உன்னுடைய விருப்பம் என்னப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் அழகா சொல்றான், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு தான் பதில் சொல்றாரு, நீ ஒருவேளை பூரண சர்க்குணா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னாரு. அந்த வார்த்தையை ஏன் சொல்றாரு அப்படின்னா, வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருக்கிறான், ஆனா இயேசுவை அறிந்து கொள்ளல. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், 10 கட்டளை. அந்த கட்டளை எல்லாம் அவர் ஃபாலோ பண்றாரு. இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அழகா சொல்றாரு, ஒருவேளை நீ இன்னும் பூர்ண சர்க்குணா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படிங்கிற. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னைய பின்பற்றி வாப்பா அப்படிங்கிறார். இது எந்த வசனத்துக்கு அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
இயேசுவை பின்பற்றுன்னு சொல்லி ஆசையா இருக்கு. நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? இப்ப நம்ம கூட யோசிப்போம், எப்படியாவது செத்தா பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வார்த்தை. கண்ணை மூடுனா பரலோகத்துல நிக்கணும், நித்திய ஜீவன்ல நிக்கணும். போதும். மாயான உலகம், இந்த உலகம் ஃபுல்லா மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சின்ன வயசுல இன்னைக்கு வரையும் பார்த்தது இல்லை. நம்ம வாழ்க்கையில அப்படியே ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா லைஃப் முடிஞ்சு போயிடும். ஆனால் நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போயிரோமா அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாந்தத்தை வாசித்து பார்க்க ஆரம்பித்தேன். மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று எழுதப்பட்டு, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்பா, உனக்கு உள்ளதெல்லாம் கொஞ்சம் வித்து தரித்திரருக்கு கொடு அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளவு ஆஸ்திய சேர்த்து வச்சிருக்கான். நான் எப்போதுமே சில நேரத்துல யார்கிட்டயாவது பேசும்போது சொல்லுவேன், ஒரு 3 இட்லி சாப்பிட போறோம், ஒரு 2 தோசை இல்ல 1 தோசை. ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தல. சில குடும்பத்துல 2 கார் 3 கார் 5 கார்லாம் வச்சிருப்பாங்க. வீடு, நிறைய வீடு வச்சிருப்பாங்க. இடம், ஏகப்பட்ட இடம் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த டிசம்பர்ல நம்ம ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? கோடிக்கணக்கா சொத்து வச்சிருப்பாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இன்னைக்கு காலையில பரிசுத்தவானுக்கு போய் உதவி செய்ய தேவன் கிருபை தந்தார். காலையில கிளம்பி போய் பரிசுத்தவனை போய் பார்த்து அவங்களுக்கு கிறிஸ்துமஸ்க்காக சில காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. நீங்க போய் ஒரு பரிசுத்தவான்களுக்கு போய் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் அந்த வீட்டுல போன உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க உங்களுக்காக ஜோப் பண்ணிட்டு இருந்தோம், நீங்க டிசம்பர் மாசம் வருவீங்களா அப்படின்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்துல என்னை தேடி இருக்காங்க. ஏன் தேடினாங்க? நன்மை செய்தா தேடுவாங்கப்பா. கடைசி காலத்துல வாழ்றோம். நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நமக்கு திராணி இருக்கு அப்படின்னா நம்ம நன்மை செய்யணும். எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கீங்க. பல லட்சங்கள் பல கோடிலாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட தான தர்மம் பண்ண மாட்டாங்க. தனக்காக மட்டும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன துக்கம் அடைந்தான் அப்படின்னா, உனக்குள்ளெல்லாம் வித்து தரித்திரனுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா 16வது வசனம் எழுதப்பட்டிருக்கு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த ஐஸ்வர்யவான் கேட்டான், நான் பரலோகத்துக்கு போகணும், அதுக்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் சொல்லி இயேசுட்ட போய் அவர் கேட்கிறாரு. இப்ப இந்த செய்தியினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, சில குடும்பத்துல சிலவங்க நான் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆசைப்படுவாங்க. நான் எப்படியாவது செத்தா பரலோகத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்ப அந்த வசனத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். கேட்டான். அப்படி கேட்கும் போதுதான் சொல்றாரு, அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால்
போய் உனக்கு உண்டானகளை விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இன்று இரவு நேரத்திலே நம்ம யாரெல்லாம் இணைந்திருக்கிறோமோ, எந்தெந்த சூழ்நிலை எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு சொத்து அதிகமாக இருக்கு, அதை நான் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கிறேன். அந்த அளவுக்கு சொத்து அதிகமாக இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை. நைட் நேரத்தில் நான் தண்ணி அடிச்சு தான் தூங்குறேன், எனக்கு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையிலே எனக்கு எதுலேயுமே நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நித்திய ஜீவனுக்கு போன்னு சொல்லி விரும்புறியாப்பா, மிகுந்த ஆஸ்தி வச்சிருக்கல, உனக்கு உண்டானவங்களை விட்டு தரித்திரருக்கு கொடு, ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடு அப்படிங்கிற. இப்ப இந்த செய்தியை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். காலம் கடைசியா இருக்கு. நிறைய குடும்பத்துல பல லட்சங்கள் கடன் கடன் கடன், நிம்மதியே இல்லை. நிறைய குடும்பத்துல நிம்மதியே இல்லை. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது கடன் தான் அதிகமா இருக்கு. அப்படியும் சில குடும்பத்துல. ஆனால் டிசம்பர் மாசத்திலே நம்ம நன்மை செய்யறோமா என்பதுதான் இப்ப நமக்கு கேள்வி. ஏன்னா 12 மாசம் கொடுத்திருக்காரு. புது வருஷம் போகணும் அப்படின்னா நிறைய இடத்துல பாஸ்டிங் போட்டு நிறைய இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சுத்திகரித்து கொண்டிருக்கிறாங்க, ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. புது வருஷத்துக்குள்ள போறதுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம டிசம்பர் மாசம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த 12 மாசமும் நம்ம நன்மை செய்தோமா? ஒருவேளை இந்த 12 மாசம் நான் நன்மையே செய்யலப்பா, என் கையால நான் யாருக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுத்தது இல்லை, நான் ஒரு ஊழியக்காரங்களுக்கோ இல்ல ஒரு விசுவாசிக்கோ இல்ல ஒரு ஏழை எளிய ஜனங்களுக்கோ இல்ல தரித்திரருக்கோ இல்ல திக்கற்ற பிள்ளைக்கோ இல்ல யாருக்குமே நான் பணமே கொடுத்தது இல்லை, நான் சொத்து மட்டும்தான் சேர்த்துட்டு இருக்கேன், எனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், நம்ம செத்தா பரலோகத்துல இருக்கணும் அப்படின்னா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, கிரியை மட்டும்தான் பரலோகத்துல போகுது. நன்மை செய்தவர்கள் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போறாங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. திக்கற்ற பிள்ளைக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கும் உதவி செய்ய சொல்லி போட்டிருக்கு. பைபிள்ல ஏகப்பட்ட சட்டத்துல நான் வாசித்து பார்த்தேன். நன்மை செய்யணுமா? நன்மை நன்மை நன்மை. நான் கிறிஸ்டியன், நான் வேதக்காரன் அப்படின்னா என்னுடைய கனி நான் வாழ்ற வாழ்க்கை. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். வேதம் அழகா எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே கிருபையினாலே கிருபையினாலே. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை போய் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். போய் பாட்டு எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க, தான தர்மம் பண்ணுங்க. இந்த டிசம்பர் மாசம் வந்துட்டு அப்படின்னாலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்லதான் இந்த வசனம் நமக்கு தெரியும். ஐயோ, ஒரு ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க, ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம இருப்பாங்க, தண்ணி இல்லாம இருப்பாங்க, சிறையிருப்புல இருப்பாங்க, ஜெயில இருப்பாங்க, வியாதியா இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம விசாரிக்கிறோமா? சில குடும்பத்துல நினைப்பாங்க, பிரதர் எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அநேக உபத்திரங்கள் வழியாதான் பரலோகத்துக்கு கடந்து போட சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தனக்காக மட்டும்தான் வாழ்றாங்க, சுயம் போக மாட்டேங்குது. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது கிராமத்துல நான் இருந்திருக்கேன். பக்கத்துல ஒவ்வொரு வீடா வீடு விசிட்டிங் போகும்போது பார்ப்பேன். ஒவ்வொரு வீட்லையும் எப்படி எப்படி பொசிஷன் சொல்லி பார்ப்பேன். எல்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி என் வாழ்க்கையில கையில ₹1 இல்லாமல் நடு ரோட்ல நின்ன நாட்கள் உண்டு. ஆனால் என்ன திரும்ப யோசிச்சு பார்ப்பேன், நான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு இருப்பேன்.
ஆனா இன்னைக்குள்ள செய்தியிலே அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் தான் வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இயேசு சொல்றாரு, நீ பூரண சர்க்குணா இருக்க விரும்பினால் உனக்குண்டானவை விற்று. இன்னைக்கு சில குடும்பத்துல கோடி கணக்கா சொத்து வச்சிருப்பாங்க. இந்த பூமியில நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோம்? கொஞ்சம் வருஷம், அவ்வளவுதான். சில குடும்பத்துலலாம் வயசு தாண்டிட்டே இருக்கு. ஆனால் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் நிம்மதி மட்டும் இல்லை. ஏன் இல்லை? அவங்க இருதயம் ஃபுல்லா அந்த பணத்தை சார்ந்து, குடும்பத்தை சார்ந்து அவங்கள மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ரோட்ல போய் பார்த்தா தெரியும், ஒரு மனுஷன் ட்ரெஸ் இல்லாம இருக்கான், ஒரு மனுஷன் மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீடு வாசல் இல்லாம இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல அம்மா அப்பா இல்லாம இருக்கிறாங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, ஒடுக்கப்பட்டவங்களா இருக்காங்க, நெருக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. பல சூழ்நிலை பஞ்சத்திலே கஷ்டப்பட்டு தேசத்துக்குள்ள எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. சில குடும்பத்துல முதியோர் இல்லத்துல இருக்காங்க, சில குடும்பத்துல பிள்ளைகள் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க, எத்தனையோ இடத்துல இருக்கிறாங்க. ஒரு 2 மாசம் முன்பாக ஒரு ஹாஸ்டலுக்கு போய் சாப்பாடு கொடுத்துருந்தேன். அந்த பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இல்லை, ஏழை எளிய ஜனங்கள் தான். 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பிள்ளைகள். சாப்பாடு கொடுத்த உடனே அழகா முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க. ஆசையா சாப்பாடு வேக வேகமா சாப்பிடுறாங்க. அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இந்த சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, யாருமே கொடுக்கல, நீங்க கொண்டு வந்தீங்க, அதனால அந்த பிள்ளைகள் வேக வேகமா சாப்பிடுது அப்படின்னாங்க. எத்தனையோ இடத்துல அம்மா அப்பா இல்லாம இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஜனங்களுக்கு நேர்ல போய் பார்த்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இந்த டிசம்பர் மாசம் உங்க பக்கத்துல இருக்கிற ஏரியாவில் யாராவது சப்போஸ் ஏழை எளிய ஜனம் இருந்தானா போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவேளை இந்த நைட் நேரத்துல, என் குடும்பத்திலே நிறைய கடன்ல இருக்கு பிரதர், நாங்களே டிசம்பர் மாசத்துக்கு ட்ரெஸ் எடுக்க முடியாம இருக்கோம், எங்க வீட்டிலே வறுமை அதிகமா இருக்கு அப்படின்னா தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிங்க. கர்த்தர் அதுக்குள்ள குடும்பத்தை கொண்டு வருவார். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது கோயில் குட்டியார் வேலை பார்த்தேன். டிசம்பர் மாசம் வந்துட்டு அப்படின்னால ஏகப்பட்ட சர்ச்சில் ப்ரோக்ராம் இருக்கும். எல்லா ப்ரோக்ராம்லையுமே ரவிராஜன் நிற்கணும், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு சில குடும்பங்கள், நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு கிராமம், ஆனால் அந்த ஒரு சில குடும்பங்கள் என்னை பார்த்தோன்னே, இந்த வருஷம் நீ ட்ரெஸ் எடுத்தியா அப்படின்னு கேட்பாங்க. நான் எடுக்கலையே அப்படிம்பேன். சர்ச்சில் என்ன கோயில் விட்டு வேலை தான் பார்த்தேன். ஆனால் அந்த குடும்பங்கள் உதவி செய்தாங்க. இன்று கடைசி காலத்துல வாழ்றோம். நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க, உங்க பக்கத்துல இருக்க பரிசுத்தவான்கள் யாரு, அவங்களுக்கு போய் கேளுங்க, இந்த வருஷம் நீங்க ட்ரெஸ் எடுத்தாச்சா, இல்லைன்னா அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு தேசத்திலுமே மிஷினரிமா இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ரோமர் 12:13 எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் தேதி நாம் தியானித்தோம். பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இன்னைக்குள்ள செய்தியிலே வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. மிகுந்த ஆஸ்தி. இன்னைக்கு நம்ம 2024 வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கடைசி காலத்துல தேசத்துக்குள்ள நல்லா கவனிச்சு பாருங்க. சகல விதமான செழிப்போடு சில குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வரக்கூடிய வேலைக்காரங்களோ, இல்ல தெரிஞ்சவங்களோ, இல்ல பக்கத்து வீட்டுல ஏழை எளிய ஜனங்களோ, இல்ல வயசானவங்களோ, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு கேக் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கலாம். கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் எப்படி சொல்ல போகிறோம்?
இயேசு கிறிஸ்து என் இதயத்துல பிறந்துட்டாருப்பா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். சரி, எனக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் கரெக்டா தான் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து, நசரேனா இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இயேசு சொல்றாரு, நீ ஒருவேளை பூர்ண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படிங்காரு. இயேசுட்ட வந்து கேக்குறான்ப்பா, நான் நித்திய ஜீவனுக்கு வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்புறம் தான் சொல்றாரு, ஒருவேளை நீ பரிபூர்ண அடைய விரும்பினால் உனக்குள்ள வித்து தரித்திரருக்கு கொடு. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறாங்க. இந்த டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பிலே நம்ம என்ன செய்ய போறோம்? மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அது ஒரே கேள்விதான். இந்த மாசம் ஏன் இதயத்தில் உள்ள பாரம் ஒரே பாரம் தான். நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போகும்போது நல்ல காஸ்ட்லியா நல்ல அழகா ட்ரெஸ் வாங்கிட்டு போவாங்க, நல்ல அழகா ட்ரெஸ் போட்டு போவாங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். ஆனால் ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணிருக்கிறோமா? ஏதாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு. சில குடும்பத்துல உடனே சொல்லிடுவாங்க, பிரதர் எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு பிரதர். அந்த பிரச்சனை எல்லாம் யார் எடுத்து வச்சிருப்பா? நம்ம தானே எடுத்து வச்சிருப்போம். அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு காரியம் உண்டு. அதெல்லாம் ஒரு ஓரமா வைங்க. டிசம்பர் மாசம் வந்துட்டு பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. தரித்திரருக்கு என்ன வேணும்னு சொல்லி கொடுங்க. ஏழை எளிய ஜனமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா சில குடும்பத்துல இந்த மாசம் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போடுவாங்க. நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்தால் நம்ம நன்மை செய்யணும், நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னாலே அதனுடைய அஸ்திவாரம் என்ன அப்படின்னா, மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், சிறு பிள்ளை போல மாறணும், தேவனுக்கு பிரியமானபடி நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும், நற்கிரியை செய்யணும், பரிசுத்தவனுடைய குறைகளை உதவி பண்ண சொல்லி போட்டிருக்கு. ஏழை எளிய ஜனங்களை திக்கற்ற பிள்ளைகள் கவனிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்டியன் வேதக்காரங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்படணும், நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவங்கதான் கிறிஸ்டியன். தனக்கு 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 தான் வீட்டுக்கு தனக்கு 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 இத்தனை வருஷம் அப்படியே சில குடும்பத்துல வாழ்ந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்ம உயிரோட இருக்க போறோம். கொரோனாக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான் கிருபையின் காலம். அவ்வளவுதான். இந்த கிருபையின் காலத்திலே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு ஜீவனை தந்திருக்காரு. ஜீவனை தந்த தேவனுக்கு நம்ம ஒரு நாள் போய் கணக்கு கொடுக்கணும். இந்த பூமியில நான் எப்படி வாழ்ந்தேன்? நானா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கும். ஆனால் அந்த குறைவெல்லாம் எப்ப தெரியுமா நிறைவா மாறும்? நன்மை செய்யும் போது, அந்நியரை உபசரிக்க மறவாமல் இருக்கும்போது, தான தர்மம் செய்யும் போது. நன்மை செய்ய திராணி இருக்கா? போய் செஞ்சிருங்க, அவ்வளவுதான். ஏன்னா சில குடும்பத்துல நன்மை செய்ய ஆசைப்படுவாங்க, யாருக்கு போய் செய்யணும் தெரியாது. இந்த மாசம் நீங்க சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்க ஊர்ல, அது கிராமமா இருக்கலாம், சிட்டியா இருக்கலாம், வெளிநாட்டுல இருக்கலாம், எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா செய்தி போயிட்டு டிசம்பர் மாசம் நம்ம என்ன செய்ய போறோம்? அட்லீஸ்ட் எனக்கு யாருமே இல்லை, நான் யாருக்கும் போய் அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா சர்ச்சில் உள்ள பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க. அவங்க ஏழை எளிய ஜனங்களுக்கு சாரி அப்படி இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை
9363064181 நம்பர் கொண்டால் நீங்கள் எதனால என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா சில குடும்பத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பாங்க. கோடிக்கணக்காக ஆஸ்தியை வச்சிருப்பாங்க, என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படியும் சில குடும்பங்கள் உண்டு. நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணும் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல வாழ்றோம். சில குடும்பத்துல இதுவரைக்கும் நான் எந்த நன்மையும் செஞ்சது இல்லப்பா, இஷ்டம் போல நான் வாழ்ந்துட்டேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. நான் ரீசெண்டா இப்போ ஒரு 3 மாசம் முன்பாக காலையில டெய்லி கிளம்பி போகும்போது கடையில் போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி பாக்ஸில் வச்சுடுவேன். அப்படியே வண்டி ஓட்டிட்டு போவேன். ரோட்டில் யாராவது சாப்பிடாம இருப்பாங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவேன். நன்மை செய்யறதுக்கு 1000 வழி இருக்கு. ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இந்த டிசம்பர் மாதம் ஹாஸ்டலில் போய் ஏதாவது நன்மை செய்யலாம். இல்லை அந்நியரை உபசரிக்க மறவாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. இல்லை பரிசுத்தவன் ஏதோ ஒன்று எங்கேயாவது போய் செய்யுங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை வித்து அப்படிங்கிற, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படிங்கிற. தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று. இயேசுவை பின்பற்றுன்னு சொல்லி ஒரு ஐஸ்வர்யவானுக்கு ஆசை இருக்கு. ஆனா ஐஸ்வர்யனோட இதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னா வீடு, பணம், அந்த சொத்து மேலதான் ஆசை இருக்கு. ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, ஏன் ஒரு ஐஸ்வர்யவான் வந்து பரலோகத்துல வருது கஷ்டம் அப்படிங்கிறார் அப்படின்னா, அவன் இருதயம் ஃபுல்லா உலகத்தை சார்ந்து இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்றார். ஹல்லேலூயா. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் என்று சீசர்களை பார்த்து சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஏன்னா இயேசுவை பின்பற்றும் போது உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் வெறுத்துதான் இயேசுவை பின்பற்றுறாங்க. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டம் அப்படிங்க. ஐஸ்வர்யவான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்தி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும், அது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும் உலகம்னா என்ன, பரலோகம்னா என்ன. இப்ப என் வாழ்க்கையில நான் அதை ஒரு சாட்சி மாதிரி சொல்றேன், அதை வச்சு நீங்க அழகா புரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு வியாபாரி. வியாபாரிக்கு என்ன தெரியும்? வியாபாரம் பார்க்க தெரியும். வியாபாரத்துல நஷ்டம், கடன், பல லட்சங்கள் நஷ்டம், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் தாண்டி நடு ரோட்ல வந்து நிக்கிறேன். 1 ரூபா கூட காசு இல்லை. 40 நாள் பாஸ்டிங் போட்டு மிஷினரியா போன்னு சொல்லி பிரேயர் பண்ணும்போது தரிசனமா தெசனோல பகுதியில் சர்ச்சில் ஒரு கோயில் விட்டு வேலை தர்றாரு. சர்ச்சில் போய் 2 வருஷம் வேலை பார்க்கேன். சர்ச்சில் சம்பளம் அழகா கொடுக்குற வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த சர்ச்சுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆலயத்தினுடைய நன்மைனா என்ன, ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருந்துச்சு. நான் வியாபாரத்துல இருக்கும்போது, நான் உலகத்துல இருக்கும்போது நான் எப்படி வாழ்ந்தேன், நான் சர்ச்சில் வந்து வேலை பார்க்கும்போது என் இருதயம் தேவனோடு எப்படி இருக்கு, அதே நேரத்துல வியாபாரத்துல இருக்கும்போது என் இருதயம் வியாபாரத்துக்கு இருந்தும் அது எப்படி கனெக்ட்ல இருந்துச்சு. ஏன்னா காலையில இருந்து ராத்திரி வியாபாரம் தான் பார்ப்பேன். ஒரு 16 மணி நேரம் வியாபாரம் பார்ப்பேன். வியாபாரம் பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா எப்படி பணம் சம்பாதிக்கணும், அது மட்டும் தான் தெரியும். ஆனா ஆலயத்துல போய் நான் அவருடைய சமூகத்துல காத்து இருக்கும் போதுதான் தெரிஞ்சது பரலோகத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும். முதல்ல மனம் திரும்பணும், 2வது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்,
அதுக்கப்புறம் பரிசுத்தமா வாழணும், அதுக்கப்புறம் உண்மையா வாழணும், அதுக்கப்புறம் நீதியை பின்பற்றணும், நேர்மையா வாழணும். எவ்வளவோ சட்டம் எழுதி வச்சிருக்கோம். அப்புறம் தான் யோசித்தேன், என் வாழ்க்கையில எல்லாமே மிஸ்டேக்கா இருக்கேன், நான் எல்லாமே ஃபால்ட்டெல்லாம் இருந்திருக்கேன், எப்படியாவது பரலோகத்துக்கு போயிருந்து சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து நிதானமா வாசிக்க ஆரம்பிச்சேன். எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். சில குடும்பத்துல காலை வேளையில இணைந்திருப்பீங்க, நைட் இணைந்திருப்பீங்க. என்கிட்ட யாராவது சப்போஸ் ஜெபிக்க ரொம்ப சொல்லுவாங்க, உங்க செய்தியை நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படிம்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வரும்போது என்னை எப்படி பரிசுத்தமாக்குறாரு, என்னை எப்படி மீட்டெடுக்கிறாரு, என் குறைவுகள் எல்லாம் எப்படி மன்னிக்கிறாரு, என் தலைமுறை சாபத்துல எப்படி நீக்கி போட்டாரு, எல்லாமே பரிசுத்த வேதாந்தத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசனமும் ஆழமா தியானிக்க ஆரம்பிச்சேன். ஆழமா தியானிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையிலே நிறைய மனமாற்றம் வந்துச்சு. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் எப்படிலாம் வாழணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மிஸ்டேக் இருக்கும். அதை எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு 2 வயசு பிள்ளை இல்ல ஒரு 1.5 வயசு பிள்ளை எந்திரிச்சு நடக்கும்போது அடிக்கடி கீழே கீழே விழும், பாத்துருக்கீங்களா? ஆனா ஒரு 10 வயசுல பார்த்தா அந்த பிள்ளைகள் விழாது. சில குடும்பத்துல வாலிப வயசுல வண்டியில வேகமா ஓட்டிட்டு கீழே விழுந்துருவாங்க, அது வேற கணக்கு. ஆனா சின்ன பிள்ளைகள் ஒரு 1 வயசு 2 வயசு பார்த்து அந்த பிள்ளைகள் எந்திரிச்சு நடக்கும்போது தவழும் போது கீழே அடிக்கடி விழும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரும் போது பிசாசு ஏகப்பட்ட தடையை கொண்டு வரான். நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது சத்துரு வந்து ரெடியா நிற்பான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து இதயத்தில் உள்ள வசனத்தை தூக்கிட்டு போறான். அப்ப நம்ம இதயத்தில் உள்ள வசனத்தை நம்ம காத்து கொள்ளணும். அப்ப தேவனோட சத்தத்துக்கு நம்ம இன்னும் கவனமா கேட்கணும். அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் பரிசுத்த வேதாந்தத்தை வாசிக்கும் போது அறிந்து கொண்டேன். இந்த டிசம்பர் மாச செய்தி என்ன அப்படின்னா, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படிங்கிற. பின்பு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிற. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் தான் நித்திய ஜீவனுக்கு வருது, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டான். அதனாலதான் இவ்வளவு தூரம் அந்த செய்தி கொஞ்சம் ஆழமா பேச வேண்டியிருந்துச்சு. சில குடும்பத்துல கோடி கணக்கா சொத்து வச்சிருப்பாங்க, ஆனால் நன்மை செய்யறாங்களான்னு சொல்லி பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. மனுஷன் பார்க்கறானா இல்லையோ, பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால இந்த டிசம்பர் மாசத்துல தயவு செய்து ஏழை எளிய ஜனங்களுக்கு போய் உதவி பண்ணிருங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நானா இருந்தாலும் சரி, நீங்களும் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் போய் கணக்கு கொடுக்கணும். உன்னைய நான் ஜீவனோட வச்சிருக்கேனே எதுக்குன்னு சொல்லி கேட்பாரு. நன்மை செய்யதான் நம்ம அந்த பூமியில வாழ்றோம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி மறுபடியும் எந்திரிக்கணும். நன்மை செய்ய படிக்கணும். நன்மை செய்ய திராணி இருக்கும் போது என்று எழுதப்பட்டு, செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே. அப்போ இரவணத்துல செய்தி என்னன்னா, உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு. ஏன்னா அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். இப்ப அதை போய் நம்ம வீட்டுல போய் எடுத்து வரணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல ஆல்ரெடி லட்ச லட்சமா சில வீட்டுல கடன் இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப நான் என்ன செய்யணும் அப்படிம்பாங்க, முதல்ல கடன் அடைங்க அப்படிம்பாரு. ஒரு நீதிமான் என்ன செய்யணும் அப்படின்னா, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறான்னு போட்டு. அப்ப நீதிமான என்ன செய்யணும் அப்படின்னா, வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாலும் இந்த பூமியில நம்ம மரிக்கும் போது எல்லா கடனும் நம்ம கொடுத்து முடியும். அதான் நம்ம கொடுக்கப்பட்டாரு. ஹல்லேலூயா. டிசம்பர் மாசத்துல பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க, தரித்திரருக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது சந்தோஷமா நம்ம கொண்டாடணும். ஹல்லேலூயா.
கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்துல வருகிறோம். கிறிஸ்துனுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடும் போது எங்க இதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கணும்ப்பா. நாங்க போய் நன்மை செஞ்சோம், நாங்க போய் பரிசுத்தவங்களுடைய குறைவுல நாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சோம், நாங்க ஏழை எளிய ஜனங்களுக்கு திக்கற்ற பிள்ளைக்கு நாங்க உதவி செய்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை, அந்த சந்தோஷம், அந்த மன மகிழ்ச்சி, அந்த தைரியம் எல்லாம் எங்களுக்கு வேணும்ப்பா. நாங்க மற்றவங்களுக்கு போய் உதவி செய்யற பிள்ளை எல்லாம் மாறணும்ப்பா. சில குடும்பத்துலலாம் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த நன்மையும் செய்தில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான்ப்பா. நன்மை செய்யற பிள்ளை எல்லாம் மாறணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. காலையில புறப்பட்டு போனாங்க, கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்துல படுத்து தூங்க போறாங்க, சமாதானமான தூக்கம் தாங்க. எங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் வாங்கப்பா, எங்க குடும்பத்துல நீங்க தலைவரா இருங்கப்பா. எங்க வீட்டுல என்ன பிரச்சனை, அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கலாம், தவறான பழக்கமா இருக்கலாம், விக்கிர வழிபாடா இருக்கலாம், மதுபான அடிமையா இருக்கலாம், போதை காரியங்களா இருக்கலாம், கஞ்சா பழக்கமா இருக்கலாம், கோர்ட்டு கேஸ், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. சில குடும்பத்திலே கற்பத்துக்கணி இல்லாம இருக்கலாம், மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையமா இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் உங்க கரம் தொட்டு எல்லா தடையெல்லாம் நீக்கி, தலைமுறை சாபத்தில நீக்கி ஆசீர்வதிக்கணும்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினாலே தொட்டு யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த 12வது மாசத்திலே எங்களுக்கு ஜீவனை தந்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்துல படுத்து தூங்க போறாங்க, கர்த்தர் கூட இருக்கணும். நைட் டியூட்டில இருக்கிறாங்க, நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க, நைட் நேரத்துல டிராவலிங்ல இருக்காங்க, நைட் நேரத்துல வியாபாரம் பார்க்காங்க, நைட் நேரத்துல கம்பெனில இருக்காங்க, நைட் நேரத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமா நைட் நேரத்துல யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும், கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும், கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துல மிஷனரிமார் தேவைகளை சந்திங்கப்பா, பரிசுத்தவங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. எந்தெந்த நாட்டுல எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ அந்த எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் சந்திங்க. ஏழை எளிய ஜனங்கள், சில குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, சில குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோரத்துல இருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த சிறியோரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அப்பா நீங்க சொன்னீங்கப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வருஷத்திலே எந்தெந்த குடும்பத்திலே உபத்திரத்தோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, பாடுகளோடு இருக்காங்களோ அந்த எல்லாவற்று உபத்திரத்துல மாட்டித்தாங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு கட்டிடுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுவீங்க. நைட் நேரத்துல எந்த குடும்பத்திலே கண்ணீரோடு இருக்கிறாங்களோ கண்ணீரை தொடங்கி. நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல தவறான பழக்க வழக்கம் எல்லா சத்துருக்களை சுட்டு எரிக்கப்படட்டும். தேவையில்லா எல்லா சுபாவங்களும் எல்லாம் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வீடு கட்டுறாங்க, தடை, எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. தேவனர்ல அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட தான் சொன்னீங்க, அடியேனே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுறதுக்கு கிருபை தாங்கப்பா. கிறிஸ்துவோட பிறப்பு இன்னும் தியானிக்க கிருபை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்கிற பிள்ளைகளா சுற்றி திரியங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதிகால வேளையிலே உம்முடைய சமூகத்துல கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாமும் ஒருங்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது அதாக்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9360064181 நம்பர் தொடர்பு கொண்டால்
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். தினமும் 1 நிமிடமா ஜெபிங்கள். இந்த மாசத்துக்காக எல்லா காரியத்துக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உன் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.